அஞ்சலி வந்து எவ்வளோ தூரம் சொல்லியும் அபி வந்து அந்த தாலிக்கொடி கழட்டிட்டு வெயிட்டை வந்து ஈக்குவல் பண்ணிடுறாங்க. முரளி வந்து மனசுக்குள்ளேயே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆஹா, அபி வந்து முக்கியமானது அந்த தாலிக்கொடியே கழட்டிட்டாலே இனி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ராகவ் கட்டின அந்த தாலியவே வந்து அபி கழட்டும் போது ராகவோட பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அபி இனிமே நம்மளுக்கு தான் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ராகவ் வந்து கோயில்ல இருக்க மஞ்ச கயிறை எடுத்துட்டு வந்துட்டு அபி கழுத்துல கட்டினோடனே முரளிக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுது. நம்ம என்னென்னமோ நினைச்சுமே, ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே, இப்ப என்னதான் பண்றது அப்படின்ட்டு யோசிச்சிருப்பாங்க. கோயில்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ராகவ் வந்து அபி கிட்ட போயிட்டு, அபி நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, உன் கால் எல்லாம் புண்ணாயிருக்கு அபி, காட்டு நான் மருந்து தடவி விட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, எனக்கு எல்லாமே எனக்கு பண்ணிக்க தெரியும். இது எல்லாமே நான் வந்து உங்களுக்காக பண்ணல, பாட்டிக்காக பண்ணேன், பாட்டியோட மனசு கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே ராகவ் வந்து மனசுக்குள்ள நம்ம அபிய போய் சந்தேகப்பட்டுட்டோம், நம்ம உயிருக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்றதுக்காக அபி வந்து நம்மளுக்காக எவ்வளவு தூரம் பண்ணியிருக்கா. அபி சொன்ன மாதிரி இது வந்து முரளி வேலைதான் இருக்குமோ, அந்த லெட்டருமே காணோம், கேமராமேன் மாதிரி நின்று எல்லாத்தையுமே வந்து ஏமாத்திருக்கான். ராகவ் சந்தேகப்படுற மாதிரி முரளியோட உண்மையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.